நான் அன்றைக்கு பாஸ் பேப்பர் கொஞ்சம் பார்ப்போம். படித்த பாடத்துக்குள்ள அந்த பாஸ் பேப்பர் கேள்விகள். சரி, 44வது கேள்வி கொஞ்சம் பாருங்க. மொழிபெயர்ப்புகள் 3 இருக்குன்னு பார்த்தீங்க. என்னென்ன மொழிபெயர்ப்புகள் இருக்குது? வரிமொழி மாற்றின்ற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது, தொகுப்பின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது அடுத்த மொழிபெயர்ப்பு என்ன? அடுத்த மொழிபெயர்ப்பு ஷாமில் என்ன? வரிமொழி மாற்றியும் தொகுப்பியும் அடுத்து ஒருங்கு சேர்ப்பின்னு ஒன்று இருக்குதானே? ஒருங்கு சேர்ப்பி, ஒருங்கு சேர்ப்பின்னு சொல்லுவோம். இது மூன்றும் தான் மொழிபெயர்ப்புகள். அந்த மொழிபெயர்ப்பில் ஒருங்கு சேர்ப்பி வந்துட்டு ஒருங்கு சேர்ப்பு மொழியை ஏதாவது மாற்றும், இயந்திர மொழிக்கு மாற்றும். ஒருங்கு சேர்ப்பு மொழியினை இயந்திர மொழிக்கு மாற்றக்கூடியதுதான் ஒருங்கு சேர்ப்பி. வரிமொழி மாற்றியும் தொகுப்பியும் வந்துட்டு என்ன செய்யும்? உயர்மட்ட மொழியை இயந்திர மொழிக்கு மாற்றும். மொழிபெயர்ப்பியல் பயன்படுத்தப்படுறது இயந்திர மொழிக்கு மாற்றுறது. அதில் ஒருங்கு சேர்ப்பி ஒருங்கு சேர்ப்பு மொழியை இயந்திர மொழிக்கு மாற்றும். உயர்மட்ட மொழியை இயந்திர மொழிக்கு மாற்றுறதுக்கு வரிமொழி மாற்றி தொகுப்பின்னு சொல்லி 2 வகையான மொழிபெயர்ப்புகளை நாங்கள் என்ன செய்யறோம்? பயன்படுத்த இயலும். அதில் தொகுப்பு என்ன செய்யும்னால் முழு மூலச்செய் நிரலையும் அது முழுமையாக என்ன செய்யும்? மொழிபெயர்ப்பு, ஒரேடியாக மொழிபெயர்ப்பு. வரிமொழி மாற்றி ஒவ்வொரு வரி வரியாக அல்லது ஒவ்வொரு கூற்றாக என்ன செய்யும்? மொழிபெயர்க்கக்கூடியதான் வரிமொழி மாற்றியாக இருக்கும். அவை கூற்றுக்களை பார்த்தோம்னால் முதலாவது கூற்று சரியா பிள்ளையான்னு சொல்லுவாங்க. கூற்றியே சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? வரிமொழி மாற்றிகள் முழு மூலச்செய் நிரலையும் உடனடியாக இலக்கு செய்நிரலாக மாற்றுகின்றது. வரிமொழி மாற்றி முழு மூலச்செய் நிரலையும் உடனடியாக இலக்கு செய்நிரலாக மாற்றுமாண்டால் பிற வரி வரியாகத்தான் மாற்றும். முழு மூலச்செய் நிரலையும் உடனடியாக மாற்றக்கூடியது தொகுப்பி. தொகுப்பி சரியா? படிக்கணும். நீங்க என்ன விடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆக்களும் இல்லை. ஒரு 4-5 மாதம் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. ரைட். தொகுப்பிகள் முழு மூலச்செய் நிரலையும் உடனடியாக இலக்கு செய் நிரலாக மாற்றும். அது சரியா இல்லையா? தொகுப்பிகள் முழு மூலச்செய் உடனடியாக இலக்கு செய் நிரலாக மாற்றும். சரியா இல்லையா? சாமில் சரியாது? சரி சரி. தொகுப்பி ஒரேடியாக என்ன செய்யும்? மாற்றும். உயர்மட்ட மொழிகளில் எழுதப்பட்ட செய்நிரல்கள் ஒரு வகையான கணனியில் நிறைவேற்றப்படுவதற்கு மொழிபெயர்ப்புகள் தேவையில்லையாம். உயர்மட்ட மொழிகள், உயர்மட்ட மொழிகள் தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ பைத்தன்ன்றது ஒரு உயர்மட்ட மொழி. என்ன? ஜாவா, சி++, இவ்வாறு பல வகையான உயர்மட்ட மொழிகள் இருக்கு. இந்த உயர்மட்ட மொழிகளில் எழுதுனத கம்ப்யூட்டரில் நிறைவேற்றணுமாக இருந்தால், எக்ஸிக்யூட் பண்ணணும்னால் மொழிபெயர்ப்பு தேவையில்லையாம். அப்போ அது சரியா இல்லையா? சி கூற்று சரியா இல்லையா? இல்ல
இல்ல. இப்ப எந்த மொழியில் எழுதப்பட்ட செய்நிரலை மொழிபெயர்க்கிறதுக்கு மொழிபெயர்ப்பி தேவையில்லை? எந்த மொழியில் எழுதப்பட்ட செய்நிரலை மொழிபெயர்ப்பதற்கு மொழிபெயர்ப்பி தேவையில்லை? மெஷின் லாங்குவேஜ். லாங்குவேஜ் ஏன்னா இயந்திர மொழியில் எழுதப்பட்ட ஒரு ப்ரோக்ராமாக இருந்தால் அதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு தேவையில்லை. உயர்மட்ட மொழி அல்லது ஒருங்கு சேர்ப்பு மொழியில் எழுதப்பட்டிருந்தால் அதுக்கு மொழிபெயர்ப்பி தேவையாக இருக்கும். சரிதானே? ரைட். அது வந்துட்டு பி மட்டும்தான் சரி. என செய்நிரலாக்க மொழிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் பற்றி கருதுக. சின்றது ஒரு செய்நிரலாக்க மொழி. என்ன முதலாம் தலைமுறையில அறிமுகப்படுத்தப்பட்டதாம். சரியா பிள்ளையாது? சரியா பிள்ளையா? இல்ல. இல்லை. ஏன்னா முதலாம் தலைமுறையில என்ன மொழி காணப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உயர்மட்ட மொழிகள் காணப்பட்டுச்சா முதலாம் தலைமுறையில? இல்ல. என்ன மொழி காணப்பட்டுச்சு முதலாம் தலைமுறையில்? என்ன மொழி காணப்பட்டது? முதலாம் தலைமுறை கணனிகள்ல காணப்பட்ட மொழி என்னப்ப? இயந்திர மொழி தான் காணப்பட்டது. முதலாம் தலைமுறையில காணப்பட்ட மொழி வந்துட்டு இயந்திர மொழி, மெஷின் லாங்குவேஜ் தான் முதலாம் தலைமுறை. அவை முதலாம் தலைமுறையில இயந்திர மொழி காணப்பட்டதுனால அங்க மொழிபெயர்ப்பு ஒன்று பயன்படுத்தப்பட இல்லை. சரிதானே? சி லாங்குவேஜ் பொதுவாக மூன்றாம் தலைமுறை காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்படுது. மூன்றாம் தலைமுறை. ஒவ்வொரு லாங்குவேஜும் என்ன தலைமுறைன்னு சொல்லி பார்ப்போம். மூன்றாம் தலைமுறையில் தான் அறிமுகப்படுத்தப்படுது. முதலாம் தலைமுறையில் இருந்தது இயந்திர மொழி. இரண்டாம் தலைமுறையில் ஒருங்கு சேர்ப்பு மொழி தான் இருந்தது. இரண்டாம் தலைமுறை காலப்பகுதியில் தான் ஒருங்கு சேர்ப்பு மொழி அறிமுகப்படுத்தப்படுது. மூன்றாம் தலைமுறையில இருந்துதான் உயர்மட்ட மொழிகள் அறிமுகப்படுத்தப்படுது. பி, ஒருங்கு சேர்ப்பு மொழி என்பது இரண்டாம் தலைமுறை மொழியாகும். சரியா இல்லையா? சரி. அந்த கூற்று சரி. பைத்தன் என்பது இரண்டாம் தலைமுறை மொழியாகும். இல்ல. இல்ல. பைத்தன் கிட்டத்தட்ட நான்காம் தலைமுறையில் தான் அறிமுகப்படுத்தப்படுது. ஆகவே பி மட்டும்தான் கேம் சரி. ஒவ்வொரு தலைமுறையிலும் பயன்படுத்தப்பட்ட மொழிகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? இப்போ முதலாம் தலைமுறையில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா பைனரி கோட் மட்டும்தான் இருந்துச்சு. சரிதானே? அவை இயந்திர மொழி தான் காணப்பட்டிருக்குது முதலாம் தலைமுறையில். இரண்டாம் தலைமுறையில் அசம்பிளி லாங்குவேஜ் ஒருங்கு சேர்ப்பு மொழிகள் அறிமுகப்படுத்தப்படுது இரண்டாம் தலைமுறையில். சரியா? மூன்றாம் தலைமுறையில தான் பைத்தனும் வருது. மூன்றாம் தலைமுறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மொழிகள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சி, C++, ஜாவா, பைத்தன், கோபோல், ஃபோர்ட்ரன், பேசிக். இந்த லாங்குவேஜ் எல்லாம் மூன்றாம் தலைமுறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மொழிகள். பைத்தன் வந்துட்டு பொதுவாக நாங்கள் 4ன்னு தான் சொல்லுவோம். பிரச்சனை இல்லை. 3 அல்லது 4ஆம் தலைமுறையில் பைத்தன் வருது. 4ஆம் தலைமுறையிலையும் பைத்தன் வருது. நான்காம் தலைமுறையில தான் SQL, பைத்தன், ரூபி, பேர்ல், மெட்லப் இப்படியான மொழிகள் அறிமுகப்படுத்தப்படுது 4ஆம் தலைமுறையில. 5ஆம் தலைமுறையில ப்ரோலோக்ன்ற லாங்குவேஜ், மெர்குரி, OPS5, லிஸ்ப் இதெல்லாம் 5ஆம் தலைமுறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மொழிகளாக இருக்கு. சரிதானே? அதாவது ஏஐயோடு சம்பந்தப்பட்ட மொழிகள். சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆகவே இந்த மொழிகளும் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன தலைமுறையில் என்னென்ன மொழிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி. மூன்றாம் தலைமுறையில் தான் C++, ஜாவா வருது. பைத்தன், SQL, மெட்லப் இதெல்லாம் 4ஆம் தலைமுறை. ப்ரோலோக், மெர்குரி என்ற இந்த லாங்குவேஜ் எல்லாம் 5ஆம் தலைமுறைக்குரிய மொழிகள். 46வது கேள்வி. ஒரு செய்நிரலில் உள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுக. மேற்குறித்தவற்றில் எவை
தொடரியல் ரீதியில் சரியான பைத்தன் கூற்றுக்களாகும். தொடரியல் ரீதி என்றால் என்ன, அதாவது சின்டெக்ஸ் எரர் வராதது. எரர் நாங்கள் வகைகள் பார்ப்போம். அதனால் சின்டெக்ஸ் எரர் எதுக்கு எது வராது, எரர் வராது பைத்தனில் நாங்கள் டைப் பண்ணும்போது தான் கேள்வி. முதலாவது என்ன, இது ஹேஷ் பயன்படுத்தினா என்ன பைத்தனில் கமெண்ட். கொமெண்ட். அவை கொமெண்ட்டுக்கு வந்து எரர் வராது. அவை இது வந்து சரி. இப்போ டபுள் ஸ்லேஸ்ன்றது இங்கே கொமெண்ட் இல்லை, அவை இதுக்கு வந்து எரர் வரும் என்ன. ஆகவே இது வந்துட்டு எரர் வரும், இதுக்கும் எரர் வரும். நான் HTML CSSல இந்த கொமெண்ட் பயன்படுத்தலாம், அது அடுத்த யூனிட்ல பார்ப்போம். டி சரி, ஏ சமன் ஒன்று இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதுக்கு பின்னுக்கு ஒரு கொமெண்ட் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு இது சரி, இதுக்கு எரர் வராது. இங்கேயும் நீங்கள் எதுவும் டைப் பண்ணி போட்டு முன்னுக்கு ஹேஷை பயன்படுத்தி வைக்கிறாங்க, அப்போ இதுக்கும் எரர் வராது. அப்போ இதுவும் சரி. ADEன்றது சரியான விடையாயிருக்கு. ரைட், 47வது கேள்வி. இல்லை இது எது சரின்னு கேட்கலாம். ஏ சரியா இல்லையா? சரி. சரியா இல்ல இல்லை, இங்கேயும் சிங்கிள் கொட்டேஷன். சிங்கிள் கொட்டேஷனில் தான் ஸ்ட்ரிங் வந்திருக்குது, உள்ளுக்கும் சிங்கிள் கொட்டேஷன் பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்தினால் எரர் வரும்னு சொன்னேன் என்ன. நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன் பயன்படுத்தணுமாக இருந்தால் வெளியில் வந்து டபுள் கொட்டேஷன் பயன்படுத்திருக்கணும், அப்போ தான் எரர் வராது. இதுக்கு எரர் வரும். பி சரி பி சரி ஏன்னா டபுள் கொட்டேஷன் வழியே உள்ளுக்கு சிங்கிள் கொட்டேஷன். சி பிள்ளை. பிழை. 3 மாறிகள் இருக்குது, பெருமானம் ஒன்று தான் இருக்குது, ஆகவே பிழை. மாறிகள் எண்ணிக்கையும் பெருமானம் எண்ணிக்கையும் சமனாக இருக்கணும், ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தவிர. ஒரு மாறி வந்து ஒரு பெருமானம் இருக்கலாம், ஒரு மாறிக்கு வந்துட்டு பல பெருமானங்கள் இருக்கலாம், 1, 2 கொடுப்போம். மேலும் இதை நாங்கள் அடுத்த டேட்டா டைப் பண்ண போவோம், டப்புள்னு சொல்லி அதை டப்புளாக எடுக்கும். சரிதானே? ஒரு மாறிக்கு பல பெருமானங்கள் அசைன் பண்ணினால் அது எரர் வராது, அது ஒரு ஏரே டேட்டா டைப்பாக எடுக்கும். மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்துட்டு எங்களுக்கு மாறிகள் எண்ணிக்கையும் பெருமானத்தின் எண்ணிக்கையும் சமனாக வரணும். அவை இங்கே 3 மாறிகள் கொடுக்கப்பட்டு ஒரு பெருமானம் தான் வழங்கப்பட்டிருக்கு, அவை இதுக்கு வந்து எரர் வரும். இங்கே 3 பெருமானங்கள் வந்து இருந்தால் தான் சரி. அவை டி சரி டி சரி, 3 மாறி 3 பெருமானம். அவை ஏ பெருமானம் 1, பி பெருமானம் 2, சி பெருமானம் அந்த ஸ்ட்ரிங்கிறத இருக்கு. இ சரி ஈயும் சரி, ஏ சமன் பி சமன் 1. ஏ பெருமானம் பி பெருமானம் சமன் சொல்லியிருக்கு, அது ரெண்டையும் பெருமானம் 1க்கு சமன் சொல்லியிருக்கு. BDE அடுத்த விஷயம் நான் படிக்கணும். 2012 எடுக்கும். பாய்ச்சல் கோட்டு படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. பாய்ச்சல் கோட்டு படத்தில் பின்வரும் எப்பாய்ச்சல் கட்டுப்பாட்டு எந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தில் என்ன வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் இருக்குது? 3 வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் படிச்சிருக்கிறோம். தொடரி, தெரிவு, மீள்செயல், அதுல எது எது இருக்குதுன்னு தான் கேள்வி. என்ன நினைக்குது? அஞ்சாவது. எல்லாமே இருக்குதானே, 5வது விட சரியா வரும். இங்க வந்துட்டு இதை மீள் செயல், இதான் மீள் செயலுக்குரிய டைமண்ட் ஷேப். அதாவது இங்கே தான் வந்துட்டு திரும்ப திரும்ப நடக்குது. இங்கே வந்துட்டு திரும்பவும் சுற்றிட்டு இங்கே வருதுன்னு சொன்னால் அது வந்துட்டு நாங்கள் மீள் செயல்னு சொல்லுவோம். மீள் செயலுக்கான நிபந்தனை எதுன்னு கேட்டால் இதுதான்.
இது வந்துட்டு மேல் செயல் இல்லை, இது வந்து தெரிவு. இங்கே வந்து நாங்கள் சுற்றிட்டு இங்கே இடத்துக்கு வரையில, இங்கே தான் வாரோம். இங்கே வந்துட்டு ஆம் இல்லை மட்டும்தான் வருது, ஆம் இல்லைன்றதுக்கு ரெண்டு விடைவு வருது. அப்போ இது வந்து தெரிவுக்குரிய நிபந்தனையாக இருக்கு. இது நாங்கள் சொல்லுவோம் மீள் செயலினுள் தெரிவு அப்படின்னு சொல்லுவோம். மீள் செயலினுள் தெரிவு, மீள் செயலுக்குள்ள ஒரு தெரிவு இருக்குது. அது மீள் செயலும் இருக்குது, தெரிவும் இருக்குது. அதே மாதிரி தொடரையும் இருக்கு. நாங்கள் இப்படியே போயிட்டு இப்படியே முடிக்கவும் மேலும் என்ன, இங்கெல்லாம் நாங்கள் கீழே போயிட்டு சுத்தாமல் நாங்கள் இப்படி போயிட்டு நாங்கள் நிபந்தனை இது உண்மையிலே இல்லையாக இருந்தால் இவ்வாறு போய் நிறுத்துகையில் முடியும். ஆகவே தெரிவும் இருக்குது, இந்த தொடரையும் இருக்குது. ஆகவே வரிசை முறை, தெரிவு, மீள்வருதல் மூன்றுமே இங்கே காணப்படுவது. பயனர் பெருமானம் 6ஐ உள்ளீடு செய்தால் இங்கே என்ன நடக்கும்ன்றதுதான் கேள்வி. அவை உள்ளீடு 6ஆக இருந்தால், உள்ளீடுன்னு சொல்றது எக்ஸ்ட்ரா பெருமானம், நேர் நிறைய எக்ஸை உள்ளீடுகள் செய்யும் தான் சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா பெருமானம் 6ஆக இருந்தால் என்ன வெளியீடு வரும்ன்றதுதான் கேள்வி. அவை எக்ஸ் சமன் 6. ஆகவே நாங்கள் இவ்வாறு கேள்வி வரும்போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இவ்வாறு பெருமானம் ரெண்டு போட்டுக்கொள்வோம். எக்ஸும் இங்கே இருக்கிற அடுத்த மாதிரி வந்துட்டு ஐ. எக்ஸ்ட்ரா பெருமானம் 6ன்னு சொல்லப்பட்டிருக்குது, ஐட பெருமானம் 1ன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் நிபந்தனையை பார்க்குறோம் மீள் செயலுக்கான. 1 வந்துட்டு 6ஐ விட குறைவாக இருக்கின்றது உண்மை. ஆகவே ஆம் பக்கம் போகும். போனால் எக்ஸை ஐயால் பிரிக்கட்டாம். 6ஐ வந்துட்டு 1ஆல் பிரிக்கும் போது மீதி மீதியை காண சொல்லலாம். என்ன மீதி 0 சொல்லி பார்க்க சொல்லலாம். அவை ஆமாக இருந்தால் இந்த பக்கம் போகும், இல்லையாக இருந்தால் அடுத்த திசையில போகும். 6 1ஆல் பிரிக்கும் போது மீதி 0 தான் வரும். 6 1ஆல் பிரிப்படும். ஆகவே ஆம் பக்கம் போகும். ஆனால் ஐயை அச்சிடுக, பயிர பெருமானம் 1. ஆகவே 1 வந்துட்டு வெளியீடாக வரும். திரும்ப ஐ சமன் ஐசாக 1ஆக மாறுதாம். பயிர பெருமானம் திரும்ப 2ஆக மாறுது. பெங்கால திரும்பவும் சுத்திட்டு வரும். 2 6ஓட குறைவு ஆம்டத்தினால இங்கே போகும். 6ஐ இப்போ 2ஆல் பிரிக்கிறோம். அப்பயும் மீதி 0 வரும். 6 2ஆல் பிரிப்படும்ன்றதுனால 2ம் அச்சிடப்படும். திரும்ப எங்கால போகிறோம். ஐ சமன் ஐசாக 1 3 வருது. 3ம் 6ஓட குறைவு. 6 3ஆல் பிரிக்கும் போது மீதி என்ன வரும்? 0 வாரத்தினால 3ம் அச்சிடப்படும். திரும்ப 4 ஆகும். திரும்ப 6 4ஆல் பிரிக்கும் போது மீதி 0 வராது. ஆகவே அச்சிடப்படாது. மீதி 0 இல்லாட்டி ஐ சமன் ஐசாக 1ஆக மாறும். ஆகவே 5ஆக மாறும். 6 5ஆல் பிரிக்கும் போது மீதி 0 வராது. ஆகவே அந்த 5 அச்சிடப்படாம ஐ கொண்டு கூடும் 6. 6 6க்கு சமனாகவும் இருக்கு, சிறிதளவு சமன் இருக்கிறதுனால திரும்பவும் நாங்கள் என்ன செய்யும், மீள் செயல் நடக்கும். 6 6ஆல் பிரிக்கும் போது மீதி 0 வருவது. ஆகவே அந்த 6ம் என்ன செய்யப்படும், அச்சிடப்படும். திரும்ப ஐர பொறுமதி 6 ஒன்றும் 7ஆக மாறும். 7 6 விட குறைவான்னு பார்க்கணும், இல்லை என்றதுனால நிறுத்தப்படும். வெளியீடாக 1 2 3 6 வருது. என்ன ஆக இந்த செய்நிரலின் நோக்கம் என்னப்ப? பார்ட் 2ல இந்த ப்ரோக்ராம்ல நோக்கம் என்னடா, என்ன நோக்கம் எழுதுவீங்க? இந்த செய்நிரலின் நோக்கம் என்ன, நோக்கம் யாருன்னு கேட்பான். அதுக்கு நாங்கள் என்ன விட எழுதலாம்? ஒரு ப்ரோக்ராமை தந்துட்டு நாங்கள் அதனுடைய வெளியீட்டை பார்த்துட்டு அதனுடைய நோக்கத்தை சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டீங்க. 6 வழங்கும் போது 1 2 3 6 என்ற விடைகள் வருது. இதெல்லாம் 6னுடைய காரணிகள். 6 வந்துட்டு மீதி இல்லாம பிரியக்கூடிய எண்கள், அதை நான் காரணிகள்னு சொல்லுவோம். குறித்த ஒரு நிறையன் வழங்கப்படும் போது அவ்வெண்ணினுடைய காரணிகளை வெளியிடல், அவ்வெண்ணினுடைய காரணிகளை வெளியிடல், அதுதான் இந்த ப்ரோக்ராமினுடைய நோக்கம். அதுதானே? எத்தனாவது விட வரும்? விட எத்தனாவது?
விடயத்தின் கண்டுபிடிக்க கஷ்டம் ஐயா. கேள்வி ஃபுல்லாக செஞ்சு காட்டி விடயத்தின் கண்டுபிடிக்கலாம். விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். விடாது. நாற்பத்தி நாலு. பாஸ் பேப்பர் இருந்தால் பாஸ் பேப்பர் பாருங்க. 2012ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 44வது கேள்வி. மூணாவது. மூன்றாவது விட அதன் வருபுலைகளில் ஒன்றாக 2 அச்சிடுது. முதலாவது சொல்லப்பட்டிருக்கு ஐயின் பெருமானம் 6ற்கு சமனாகும் போது அது நிற்கிதாம். ஐயின் பெருமானம் எத்தனைக்கு சமனாகும் போது ப்ரோக்ராம் நிற்கிது? 7க்கு சமனாக வரும் போது தான் நிற்குது. சரிதானே? அதன் வரவுலைகளில் ஒன்றாக 4 அச்சிடப்படுதுன்றது பிள்ளை 4 பெருமானமாக வராது. சரிதானே? 1 தொடக்கம் 6 வரை உள்ள எல்லா நிறையன்களும் அச்சிடப்படுதாம், அப்போ அதுவும் பிழை. 1 தொடக்கம் 5 வரை உள்ள எல்லா நிறையன்களும் அச்சிடப்படுதாம், அப்போ அதுவும் பிழை. 2 ஒரு வரிவிளைவாக வருதுன்றது சரி. என்ன 8 வழங்கப்பட்டிருந்தால் என்ன விடைகள் வரும்? அப்போ அந்த ப்ரோக்ராம்ல உள்ளீடாக 8 வழங்கப்பட்டிருந்தால் என்ன வரிவிளைவு வரும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்த செய்நிரலுக்கு 8 உள்ளீடாக வழங்கப்பட்டிருந்தால் வரிவிளைவுகள் யாதாக இருக்கும்? என்னென்ன விட வரும்? எதுவும் வராது. எதுவும் வராதா? 6 உள்ளீடு வழங்கப்பட்டிருந்தா 1 2 3 6 தான் உள்ளீடு, இந்த வெளியீடு. 8 உள்ளீடாக வழங்கப்பட்டிருந்தா என்ன வெளியீடு? அவ இந்த ப்ரோக்ராம்ல நோக்கம் வழங்க இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? நான் சொன்னேன் ஒரு உள்ளீட்டை வழங்கினா அதனுடைய காரணிகள் வெளியீடாக வருவது. அதை மீதி இல்லாம பிரிக்கக்கூடிய எண்கள் எல்லாம் தானே வருது. 6 1ஆல பிரிக்கணும், 6 2ஆல பிரிக்கணும், 6 3ஆல பிரிக்கணும், 6 6ஆல பிரிக்கணும். அதான் 6னுடைய காரணிகள். அவை 8 உள்ளீடாக வழங்கப்பட்டிருந்தால் அவை என்ன வெளியீடு வரும்? 8 காரணிகள். 8 காரணி. அப்ப என்னென்ன விட வரும்? 8 காரணிகள் தெரியாதா அண்ணா? 1 2 4 8. 1 2 4 8. அப்ப அதுதான் 8 உள்ளீடாக வழங்கியிருந்தால் வெளியீடு வரும். அப்படிதான் கேள்விகள் வரும். ரைட். 45. தொடரியல் ரீதியில் சரியான பைத்தன் கூற்றுண்டால் சரியானது, எரர் வராது என்று பார்ப்போம். இப்ப ஏ வந்துட்டு சரியா பிள்ளையா? ஏ சரியானே? சரி 2 மாறிகள் இருக்குது, 2 பெருமானம் இருக்கு. அவ ஏ என்ற பெருமானம் நிமல், பி பெருமானம் 30ஆக இருக்கு. பி சரியா? ஓ பி சரியா? இல்ல இல்ல. பிள்ளை 2 மாறி ஒரு 2 பெருமானம் தான் இருக்கு. 2 மாறி வந்தா 2 பெருமானம் வரணும். சி சி சரி. அது சரி ஒரு மாறி ஒரு பெருமானம் தான். ஏ பெருமானமும் உண்டு, பி பெருமானமும் உண்டு. டி சரி ட்ரூக்கு முதல் எழுத்து கேபிட்டலாக இருந்தால் சரி, அப்படி இல்லாட்டி பிள்ளை. அப்ப இது சரி.
இ இல்ல இப்பில் ட்ரூ என்றால் ஃபர்ஸ்ட் எழுத்து கேபிட்டலாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி நாங்கள் சிங்கிள் கொட்டேஷன் இல்லை டபுள் கொட்டேஷன் போட்டிருந்தால் ஸ்ட்ரிங்காக எடுத்திருக்கோம். இப்போ ஏசிடி சரி. மூன்றாவது விட 2013ஆம் ஆண்டு 12வது கேள்வியை பார்ப்போம். என்னென்ன தரவு வகைகள்னு சொல்லியிருக்கிறது. நாங்கள் என்ன இந்த சியில் உள்ள தரவு வகை படிக்கல. நாங்கள் அடுத்த தரவு வகை பார்ப்போம். இப்படி ப்ராக்கெட் வந்தால் அதை நான் சொல்லுவோம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த ப்ராக்கெட் வந்தால் டப்புள் அப்படின்னு சொல்லுவோம் டேட்டா டைப். இது வரும் செட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் படிப்போம். இப்படி தரவு வகைகளும் இருக்குது. இப்போ ஏ வந்து என்ன தரவு வகை? ஸ்ட்ரிங் ஏ வந்துட்டு ஸ்ட்ரிங். ஏ வந்துட்டு ஸ்ட்ரிங். சரி, ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன் அல்ல சிங்கிள் கொட்டேஷன் வந்தால் ஸ்ட்ரிங். பி வந்து இன்டிஜர் இன்டீஜர் நம்பர், ஆகவே இன்டீஜர். அப்போ இது வந்துட்டு இன்டீஜர். சி வந்துட்டு லிஸ்ட் லிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்கெட் வந்தால் லிஸ்ட். சரி தானே? அடுத்தது நாங்கள் படிக்கணும். ஸ்ட்ரிங் இன்டீஜர் லிஸ்ட். பதினான்காவது கேள்வி பாருங்க. செல்லுபடியான பைத்தன் கண்டுபிடிப்பான் ஐடென்டிஃபயர்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபயர் என்றால் நாங்கள் மாறியினுடைய பெயர்கள் எவ்வாறு வைக்கலாம்னு பார்த்தோம். ஏன்னா மாறியின் பெயர்கள், மாறிட பெயர், அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஒன்று படிப்போம், அதோட பெயர்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபயர் ஒன்றுக்கு நாங்கள் எவ்வாறு பேர் வைக்கலாம்னு ஏற்கனவே நிபந்தனைகள் படித்தோம். அந்த நிபந்தனைகளின்படி சரியான ஐடென்டிஃபயருடைய பேர் எதுன்னு கேட்கப்பட்டு சரியானதா பிழையானதா? ஆகாதுன்னா பிழையானதுன்னு கேட்கப்பட்டு நான் பார்த்தேன். முதலாவது ஆரம்பிக்கணும் எழுத்துல இல்லாட்டி அண்டர் ஸ்கோர்ல தான் ஒரு ஐடென்டிஃபயர் பேர் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க. ஏ ஒன்னாவது சரியா பிள்ளையா? இது சரி. சரி ஸ்கோர்ல ஆரம்பிக்கலாம் ஒரு ஐடென்டிஃபயர் பேரு அண்டர் ஸ்கோர்ல ஆரம்பிக்கலாம். எழுத்துகள் காணப்பட இயலும். எழுத்துகள் மட்டுமே ஒரு ஐடென்டிஃபயர்ல காணப்படவும் இயலும். எழுத்துல ஆரம்பிக்கலாம், அதுல வந்துட்டு இலக்கங்கள் அண்டர் ஸ்கோர் இடையில காணப்படலாம். இதுவும் சரி. இலக்கத்தில் ஆரம்பிக்கலும் ஐடென்டிஃபயர் பேரு ஏலா. அப்ப அதுதான் பிழை. அண்டர் ஸ்கோர்ல ஆரம்பிக்க இயலும். நான்காவது தான் பிழையானது. 16வதுக்கு என்ன விட வரும்னு பார்க்கலாம். நான்காவது விட என்ன? முதலாவது பெருக்கலை தான் செய்யணும், அப்புறம் தான் கூட்டல் கழித்தல் செய்யலாம். இந்த ஆர்டர் பார்த்தோம். அவை முயரெண்டு வந்துட்டு 6. அப்போ இதுக்கு விட வந்துட்டு 6ஆக இருக்கு. இப்போ நாங்கள் கூட்டல் கழித்தல் செய்யலாம். 10ல் 6 போனால் 4. 4ம் 2 தசம் சைபரும். அவை அங்கே இன்டீஜர் இருக்கு, இங்கே ஃப்ளோட் இருக்கு. அதை கூட்டும்போது திரும்பவும் ஃப்ளோட்டாலாம் விட வரும். 10ல் 6 போனால் 4, 4ம் 2ம் 6 தசம் சைபர்னு சொல்லி வரும். பாய்ச்சல் கோட்டு படம் தரப்பட்டிருக்கு. 18வது அதுக்குரிய வருவிளைவு என்ன, அவுட்புட் என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க பாப்போம். 18வது கண்டுபிடிச்சு விடைய சொல்லுங்க. முதலாவது. சரி பார்ப்போம். இப்போ ஏற பெருமானம் 0. 0 5 விட கூடவான்னு பார்க்குறோம். 0 வந்துட்டு 5 விட கூடவான்னு பார்க்குறோம். ஆமாக இருந்தால் ஏய் கொண்டு கூடுது. என்ன இப்போ இதை நாங்கள் மேல் செயல்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப மேல் செயல் தான் இருக்கு. அப்போ இதில் என்னென்ன கட்டுப்பாட்டு கட்டமைப்பு இருக்குது? வரிசை மீள் வரிசை மேல் செயல் மட்டும்தான் இருக்கு. எனக்கு தெரியவில்லை.
நீ தெரியவில்லை இது மீள் செயலுக்குரிய என்ன நிபந்தனை தான் தரப்பட்டிருக்கு அவ எங்க சுத்திட்டு வருது இப்போ தெரிவு இல்லைங்க வரிசையும் மீள் செயலும் இருக்குது ரைட் இங்க வந்துட்டு 0 5 விட பெரிசான்னு பார்க்குற மாமாக இருந்தால் அவை ஏற பெருமானம் இப்போ வந்துட்டு 1 மாறுது 1 5 விட பெரிசான்னு பார்க்குறோம் எஸ் இல்லையே 0 5 விட பெரிசான எஸ் பக்கம் போகுமா நோ பக்கம் தான் போகும் என்ன 0 5 விட பெரிதான்னு பார்க்குறோம் நோ பக்கம் போகும் அவை பிரிண்ட் என்றால் 0 பிரிண்ட் பண்ணிடும் ரைட் சுத்தாது கிளியர் தானே 0 5 விட பெரிதான்னு பார்க்குறோம் இல்லை அவை நோ பக்கம் போகும் பிரிண்டே அதோட நிற்குது மேல் சைடுக்குள்ளே போக இல்லை ரைட் 0 விட ரைட் 2014 20 27 18 தான் உள்ளீடுகளாம் அவை ஏக்கு பதிலாக 20 பிக்கு பதிலாக 27 அப்ப சிக்கு பதிலாக 18 இது மூன்றும் தான் உள்ளீடுகளாம் வெளியீடு என்ன கேட்கப்பட்டு மூணாவது பார்ப்போம் அப்போ ஏ வந்துட்டு பியோட பெரிசான்னு பார்க்குறோம் 20 வந்து 27ஓட பெரிசான்னு பார்க்குறோம் அவ இல்லை என்றால் நோ பக்கம் தான் போகும் அவ இந்த எஸ் பக்கம் போகாது ஏன்னா அவ இவ்வளவும் நடக்காது அப்போ ஏ வந்துட்டு பியோட நோ பக்கம் போனால் இது போகும் அப்புறம் பிசியோட பெரிசான்னு பார்க்குறோம் இங்கே போய் பார்த்தா பிசியோட பெரிசானால் எஸ் பக்கம் தான் போகும் அவை இங்கே தான் இப்போ அவ இங்கே போகுது அப்புறம் திரும்ப இங்கே வரும் அப்போ எஸ்னால் பிரிண்ட் பி பிரிண்ட் பி என்றால் பியோட பெருமானம் 27 ஏன்னா 27 பிரிண்ட் பண்ணும் பிரிண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு முடியும் இப்போ இங்கால ஒன்றும் நடக்காது மூன்றாவது விட அதுக்குரிய பைத்தன் என்னன்னு சொல்லி நான் பிறகு பார்ப்போம் அது இன்னும் படிக்க இல்லை 41 நாலாவது ரைட் ஜெற்ற பெருமானம் ஒன்றுன்னு சொல்றான் ஜெற்ற பெருமானம் ஒன்றுன்னு படுது இங்க டபுள் சமன் வந்து நான் சொன்னேன் ட்ரூ அல்லது ஃபோல்ஸ் தான் விடையாக வரும் ஏன்னா சமனான்னு பார்க்கறது அல்லது பெரிது சிறிதான்னு பார்க்கறது ஒப்பீட்டு வினைக்குறிகள்னு சொல்லி படிக்கிறோம் இப்போ பார்க்குறோம் 1 2க்கு சமனான்னு பார்க்குறோம் அவை ஃபோல்ஸ் விட வரும் சமன் இல்லை அவை ஃபோல்ஸ் நான்காவது சரி ரைட் 42க்கு இதில் விடைய கேட்கையில் பைத்தன் கோவை மதிப்பீட்டொழுங்கில் சரியாக காட்டும் பைத்தன் கோவை என்றால் எது அந்த அந்த ஓர்டர் படிக்கு எப்படி சரியாக பிரக்கெட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்கணும் அஞ்சாவது என்ன முதலாவது அப்போ நம்ம பெருக்கலைத்தான் செய்யணும் அவன் 4 3ஆல் என்ன செய்யணும் பெருக்கணும் பெருக்கி போட்டு திரும்ப என்ன செய்யணும் அந்த விடைய 2ஆல் திரிக்கணும் பிரித்து போட்டு நாங்கள் கூட்டல் கழித்தல் என்ன செய்யணும் செய்ய இயலும் அப்புறம் நாங்கள் முன்னுக்கு இருக்கிறது தான் செய்யணும் சரியான ஒழுங்குண்டால் முன்னுக்கு இருக்கிறத செஞ்சுட்டு தான் பின்னுக்குள்ளது செய்யணும் 10லேருந்து கழிச்சு போட்டு தான் திரும்ப 5 கழிக்கணும் அதுதான் இங்கே ஆர்டர் பண்ணிக்குது 4 முதலாக 3ஆல் பெருக்கணும் அப்புறம் 2ஆல்